எதுல ஓபன் பண்ணுவோம்? அது மறந்துடுச்சு. ஓகே. இப்போ கூகுள் கொலாப் ஓப்பன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ம். அதுக்கப்புறம் ஃபைல் போயிட்டு அப்லோட் போயிட்டு நீங்க அதுக்குள்ள ஆல்ரெடி ஆக்சுவலா இன்டர்மீடியட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருக்கும். இல்ல இல்ல, நீ வேற ஓப்பன் லேப்டாப் எடுத்து பண்றேன். அதுல பண்ண அப்படிங்களா? அப்ப முடியல சரி. அந்த இதுல, அதனால தான். சரி. கூகுள் கொலாப். ம். கூகுள் கொலாப் சொல்லுவாரு. வெல்கம் டு கூகுள் கிளாஸ் இருக்கு. இது ஜிமெயில் லாகின் பண்ணிருக்கீங்களா? ம். ஆட்டோமேட்டிக்கா அது கூகுள் கொலாப். இப்போ யூ கேன் ஓப்பன் தட் ஃபைல். கோ டு த ஃபைல். யா, ஒரு நிமிஷம். அதுல வந்து கூகுள் டிரைவ் கிட்டப் அப்லோடு தான் இருக்கு. அப்லோடு. அப்லோட். ப்ரௌஸ். ப்ரௌஸ் அண்ட் செலக்ட் தட் ஃபைல். ம். இப்போ நீங்க ஷேர் பண்ணுங்க ஸ்க்ரீன். நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது டிஃப்ரெண்ட் இது லாகின். ம். யா, நான் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்துருக்கு. நான் ம். தெரியுதுங்களா இல்ல இல்ல. இப்போ? இப்போ ம். சரி. ஃபங்க்ஷன்ஸ். ஊப்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டுனா ஞாபகம். ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஆரம்பிச்சோம். ம். ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் கிளாஸ். கிளாஸ் பார்க்கல. கீழே வாட் இஸ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்தோம். டிஃபரன்ஷியல்ஸ். எக்ஸாம்பிள் பொசிஷனல் ஆர்குமெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? இப்போ ஓரளவு ம். இது ரிட்டன் பார்க்கலன்னு நினைக்கிறேன் bro. இது பார்க்கலையா? அப்போ ஓகே. ரிட்டர்ன் வேல்யூஸ் பார்க்கலையா? ம். மேலே போங்க. ரிட்டர்ன் வேல்யூஸ் மேலே போங்க. ஏதாவது மிஸ் பண்ணிட்ட மாதிரி. ரிட்டர்ன் வேல்யூஸ் மேலே ம். இம்பார்ட்டன்ட் கிளிப். ஐ திங்க் இந்த ப்ரொசீஜர் மட்டும் பார்த்துக்கோங்க. ரிட்டர்ன் வேல்யூஸ் பார்க்கலாம். ஓகே பண்ணலாம். Right. So a return value is a value that is returned after performing a specific operation, function. ம். Yes. Some advantages and use cases of return values. That is what we are going to do. Unlike some other languages, Python allows returning multiple values. So you will be able to write return only. ஒரு விஷயம் ம். நீங்க you are just declaring something. You are asking the system ம். or the machine to ம். give me the output. அந்த ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ ரிட்டர்ன் ம். ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றத ம். you are ம். just given as a return function. ம். Return ஒரு ஃபங்க்ஷன் மூலமா you are just operating. So however the multiple values is just a tuple of values. So ஏற்கனவே நம்ம tuple எல்லாம் பார்த்துருக்கோம். ஞாபகம் உங்களுக்கு? ம். ம். யா. So what are tuples? Tuple list. அதை இன்னும் கொஞ்சம் மறுபடியும் ப்ரெஷ் அப் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ம். இந்த கான்செப்ட் வந்துட்டே இருக்கும். Just open up ChatGPT. ChatGPT open பண்ணி just find out the difference between tuple, list. ஆமா. ஒரு நிமிஷம். I think ஏதோ இன்டர்நெட் இல்லை சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். ம். ChatGPT பாஸ் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஹேங் ஆயிடுச்சு. ஓ, ஓ, தெரியுதா உங்களுக்கு இப்போ? தெரியல. அது ஹேங் ம். ஆனது இது மட்டும் தான் தெரியும். இப்போ? இப்போ தெரியும்.
அந்த இதுலயே அந்த ப்ரௌசர்லயே குரோம் ஆ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதுலயே இன்னொரு ப்ரௌசர் இன்னொரு டேபுக்கு போயிட்டு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுறேன். ஆ எனக்கு தெரியல நீங்க என்ன பண்றதுன்னு. எனக்கு இந்த வானேஜ் பிஸ்னஸ் அது வேணும். ஓகே. அதை க்ளோஸ் பண்ண முடியும் இல்லை மினிமைஸ் பண்ண. இப்போ இப்போ தெரியுதுங்க. இப்போதான். ஆ இங்கே இதுல இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுங்க. பக்கத்துல டேப்னா அது ப்ளஸ் சிம்பிளா. அதுதான் பண்ணும்போது உங்களோட இதாகிடுது. ஓகே. ம். போட்டு சார்ஜ் ஆ லாகின். நார்மல் சேட் ஜிபிடி தானே போடணும், அதில் ஆமா லாகினா? இது ஓகே. ம். போடவா? கிளிக் பண்ணுங்க. என்ன என்ன கிளிக் பண்ணு? லாகின் கிளிக் பண்ணிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு இது சாட் ஜிபிடி பட்டன். இதுக்கு இல்லையே எனக்கு ஆக்சுவலா. அப்படியா? ஆ ஓகே. நம்ம அன்னைக்கு கண்டினியூ. நார்மலாக அந்த இதில் தான் ஓப்பனாக தான் வச்சு பார்த்தோம், லாகின்லாம் பண்ணி போல. அப்படியா? கீழே ஆ கண்டினியூ வித் கூகுள் இருக்கு. இந்த ஓகே. அக்கௌண்ட்டோட நான் பாஸ்வேர்ட் தெரியுமா? கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. ஆ ம். உங்க ஃபோனுக்கு இப்போ கோடு யா வந்துடும். யா வந்து யா. ஸோ நார்மலாக போனீங்கன்னா சில சமயம் வந்து ஃபோன் உங்களோட இதெல்லாம் தெரியாது. ம் You have to always be logged signed up, and then it has to read your behavior and things. அப்பதான் இது வந்து ஒழுங்கா இருக்கும். ம் ம் ரெண்டு வருஷம் இருக்கு. நன்றி. ம் Now, type. What is the difference between சொல்லுங்க. list, LIST, ம் comma, DICT, dictionary, DICT, ம் list, DICT, comma, tuple, TUPL. ம் There is one more term called list, dictionary, tuple, and then okay. So இது மட்டும் போடுறேன். என்ன டேபிள் காலம் போடுறேன். ஓகே போட்டேன். டேபிள் வந்தா இன்னும் easy ஆ இருக்கும். இல்ல மேல இருக்கு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லையே, மேல வாட்ஸ்அப்ல அப்படியே செலக்ட் ஆகல. வரும். நீ செலக்ட் பண்ண. நீங்க இதுல செலக்ட் பண்ண கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணுங்க. ம் மேல வியூ டேபிள் ஆஃப்
கீழே வரலையே. ஒரு கீழே வந்திருக்குங்க. கீழே கீழே வாங்க. ஆ. அவன் ஏற்கனவே மேலேயே அவனும் கொடுத்துருக்கான் வந்திருக்குது. ஆ. வந்து. ஸோ நம்ம இது பேசிக்ல நம்ம லிஸ்ட், டிக்ஷனரி, பீப்புள், ம். ம். இன்னொரு விஷயம் பார்த்தோம், ம். செட்டும் பார்த்துருக்கேன். ம். ஸோ திஸ் இஸ் ஃபைன். இப்போ ஏன் இது சொன்னேன் அப்படின்னா, இப்போ டிப்பிள் நம்ம படிச்சோம்னா, இப்போ டிப்பிளோட கான்செப்ட் நம்ம ஓரளவுக்கு புரியும். டிப்பிள் என்ன ம். பண்ணுதுன்னு சொல்லி. ம். இப்போ இதுல சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பராந்தசிஸ் தான் சின்டாக்ஸ். ம். பராந்தசிஸ் போடணும். ம். ஸ்கொயர் பிராக்கெட் பண்ணீங்கன்னா லிஸ்ட், லிஸ்ட். டிக்ஷனரி போது கர்லி பிரேசஸ். கர்லி பிரேசஸ். ஆமா. டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டிப்பிள் வந்து ஆர்டர், ம். இம்யூட்டபிள், கலெக்ஷன். ம். ஸோ மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் நம்ம வந்து வித்தியாசம். மியூட்டபிள்னா யூ கான் எடிட். ஓகே. ம். ஸோ இம்யூட்டபிள்னா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற விஷயம் எல்லாமே வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ ம். லிஸ்ட் வந்து ஆர்டர்ட், இம்யூட்டபிள், கலெக்ஷன். ம். டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்ட், அதுக்கப்புறம் ஆர்டர்ட், அண்ட் ம். தென் இம்யூட்டபிள், கீ வேல்யூ பேர்ஸ். ம். ஸோ இதனோட எல்லா எக்ஸாம்பிளும் ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ம். எக்ஸாம்பிளோட நீங்கள் எல்லாமே ம். டைப் பண்ணி எல்லா ம். விஷயம் பார்த்தோம். பட் மறுபடியும் ஒரு சின்ன சின்ன ரீகால் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஹவு இட் இஸ் கெட்டிங் ஃபங்க்ஷன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக் கொஞ்சம் ரீகால் பண்ணால் தான் இன்டர்மீடியேட்டில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ம். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ம். ஓகே. ஓகே. இப்போ டூப்ளிகேட்ஸ். ஸோ லிஸ்ட் வந்து இட் அலவுஸ் டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ். டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா இட் ஓன்ட் அலவ் duplicates. And tuple it allows duplicate elements. அப்போ ம். லிஸ்ட்டும் அலோவ் பண்ணும், டிப்பிளும் டூப்ளிகேட் அலோ வேல்யூவை பண்ணும். அலோவ் பண்ணும். ம். ம். ஆனால் டிப்பிளில் ஒரு தடவை இது பண்ணிட்டீங்கன்னா யூ ம். வில் நாட் பி ஏபிள் டு மாடிஃபை பண்ண முடியாது. ம். டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணும், பட் இட் ஓன்ட் மாடிஃபை. மாடிஃபை. ம். அதுதான் இம்யூட்டபிள் கலெக்ஷன். ஓகே. 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 ஸோ இம்யூட்டபிள்னா கீழே இருப்பாருங்க, மியூட்டபிலிட்டி cannot ம். add, remove ஆட், or ரிமூவ். modify elements. ம். எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் அ ம். ஃபிக்ஸ்ட் unchangeable சீக்வன்ஸ். ம். இதுதான் வந்து டிப்பிளோட விஷயம். இப்போ ஓகே. அந்த கோடுக்கு வாங்க. ம். ரைட். ஸோ ரிட்டர்ன் வேல்யூ இப்படி இருக்கு. அதனோட சின்டாக்ஸ் டிஃபைன், அதாவது டிஇஎஃப், ம். கெட் மை நேம், ஆஃப் ம். நேம், ம். கோலன், ரிட்டர்ன் ஓகே. நேம், ம். ஸ்டார். ம். ஓகே. ஸோ நேம் ஈக்குவல் டு கெட் மை நேம், ம். வாட் எவர் த நேம் யூ வாண்டட் டு. ம். ஸோ இப்போ ம். நேம் ஸ்டார் 3ன்னு போட்டால் 3 times உங்கள் நேம் பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ ம். இட் வில் ஜஸ்ட் ரிட்டர்ன் த நேம் வித் ம். 3 times. ம். ஸோ அடுத்து லேம்டா. லேம்டா கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். லேம்டா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், கம் டவுன். ஸோ அதுதான் அந்த ரிட்டர்ன் வேல்யூவோட விஷயம். நீங்கள் அதை ஜஸ்ட் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்க. ரிட்டர்ன் வேல்யூ, ம். கோ டு த ஃபைல், மேலே இருக்க அந்த ஃபைல் மெனுவுக்கு போங்க, ஃபைல், நியூ நோட் புக் இன்கம். இப்போ அதை பார்த்து அந்த கோடை டைப் பண்ணு. ரிட்டர்ன் வேல்யூ கோட் காட்டுங்களா? மேலே மேலே. லாம்டா இது சொல்றீங்க? இல்லை இல்லை, லேம்டாக்கு மேலே அ, இப்போ பார்த்தோம் மேல. இல்லையா? ஆ. ஓகே. ஓகே. ஆ. இப்போ get my name, of name, ம்ஹ்ம். அந்த கெட்.
இது போடாதீங்க, ரிமூவ் பண்ணுங்க. ம் டேரக்டா ஜஸ்ட் இப்படியே பண்ணாமா? ம் எஸ் எஸ். ஸோ அங்க கெட் மை நேம்ல யூ ம் ஹாவ் டு அசைன் த நேம் சீக்வன்ஸ், ஐ மீன் ஆர்குமெண்ட் முதல்ல பாஸ் பண்ணணும். ஸோ யூ ஷுட் நாட் பாஸ் நேம். நேம் எங்க கூட ம் கூடாது. ஸோ கெட் ஓகே அண்டர் ஓகே ஸ்கோர் மை ஜஸ்ட் அண்டர் நேம். ஸ்கோர் நேம், நேம், ம் எஸ், நேம் இஸ் ஓகே. தி ஆர்குமெண்ட். எஸ். நவ் ரிட்டர்ன். ம் ம் அது அங்க அந்த கோட்ல எப்படி பண்ணிருக்காங்க, ரிட்டர்ன் because you wanted to visualize yourself. ரிட்டர்ன் நேம் ஆஸ்ட்ரிக்ஸ் Return 3. argument. Return argument. Argument na the name into 3 times. ம் ஓகே. Okay. Name star 3, 4, whatever the number you want. எத்தனை தடவை உங்க நேம் பிரிண்ட் ஆகும். ம் இப்போ இந்த பிளாக் வந்து ரன் பண்ணிடுங்க. ரன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுல என்ன எரர் வருதுன்னா இன்வாலிட் சிம்பிள்ஸ். ஸோ ஃபிக்ஸ்ட் எரர் கீழே இருக்கு. ஆர் வந்து அது ஆ ஒண்ணும் இல்லை. அது ஒரு ஆர்டர், அதாவது ஸ்ட்ரக்சர்ல இல்லை. அது மேல ம் பாத்தீங்கன்னா get ம் and so you have to define ம் DEF இல்ல, you are not ம் defining anything, ம் ஓகே. right? So you have to ம் write first, you have to define what are you going to do. ம் First அது வரணும். ம் அதுக்கப்புறம் you have to give some space, அதாவது ஒரு டேப் ஸ்பேஸ், ஒரு டேப், ஐ மீன் டேப்னு ஒரு பட்டன் இருக்கும் உங்க ம் கீபோர்ட்ல. ம் ஓகே ஓகே. ஆ அந்த ஆர்டர் வந்துடும். So it will just start writing the return in the நெக்ஸ்ட் அலைன்மெண்ட். அதாவது ஒரு டாக்குமெண்ட், வேர்ட் டாக்குமெண்ட் நீங்க டைப் பண்றீங்கன்னா, ம் ஒரு பேராகிராஃப் பண்றீங்கன்னா பேராகிராஃப்னு ஒரு ரூல் இருக்கு. ஒரு ம் மார்ஜின் விடணும். ஈவன் ம் நீங்க எழுதும் போது ஒரு லீவ் லெட்டர் எழுதுறீங்க, ஸ்கூல்லயோ ம் காலேஜ்லயோ ம் எழுதுறீங்க, ஒரு மார்ஜின் ம் விட்டு ம் எழுதுறீங்க. அதுதான் தட் இஸ் கால்ட் அஸ் இன்டென்டேஷன். ஓகே. தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ரைட், யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் இன் எனி ப்ரோக்ராமிங். இட்ஸ் நாட் ஒன்லி ஹியர். ஓ எந்த எனி ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராம் இது லாங்குவேஜ், மாதிரி எந்த கீழே. ப்ரோக்ராம் இப்படிதான் இருக்கும். ம் இப்படிதான் நீங்க ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ற மாதிரி தான் அதை பண்ணணும். அப்பதான் எடுத்துக்கோ, இதுதான் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஆனால் ஸ்மாலில் தான் போடணுமா? ஆறு நம்ம கேப்ஸில் கூட போடலாம். கேப்ஸ்லயும் போடலாம், தட் டசன்ட் ம் மேட்டர். பட் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல வேணா நீங்க அந்த ஆரை வந்து கேப்ஸ்ல கூட போட்டு ட்ரை பண்ணுங்க. இஃப் இட் ம் த்ரோஸ் ஓகே. எரர், தட் மீன்ஸ் அந்த கீ வேல்யூ வந்து அப்படிதான் எடுத்துக்கணும்ன்ற வரும். ம் எடுத்துக்கல, வேற எங்கேயோ போகுது. இப்போ ஆர் போடுங்க, ஆர் போட்ட உடனே வேற எந்த ஒரு கேபிட்டல் ஆர் மறுபடியும் போடுங்க, இட் ஒன்ட் கிவ் யூ ம் திஸ். ம் ஸோ அது வந்து ஒரு முக்கியமான கீவேர்ட் ஃபங்க்ஷன். ரிட்டர்ன் ரைட். அப்படிங்கிறது எஸ், இதை ரிட்டர்ன் பண்ணி நம்ம செய்யலாம். இப்போ இந்த கோடு ஓகே ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ம் கோட் பிளாக். இப்போ இதை வந்து இந்த கோட் பிளாக் வந்து நீ கேன் ரீயூஸ் இட் எனிவேர். அதாவது இப்போ ம் எந்த ஒரு வேல்யூவும் நீங்க பாஸ் பண்ணல, ம் அதனால எந்த வேல்யூ வேணாலும் நீங்க பாஸ் பண்றதுக்கான சாத்தியம் எங்கெல்லாம் இருக்குது. ஸோ யூ கேன் கோ ம் அண்ட் ம் ரீயூஸ் திஸ் பிளாக் ஆஃப் கோட். ம் ரைட். அப்போ நெக்ஸ்ட் பிளாக் ஆஃப் கோட் ஓப்பன் பண்ணுங்க. மறுபடியும் கோடு போங்க, இல்லை கீழே கர்சர் இங்க கொண்டு வந்தீங்கனாலே போகும். ம் எஸ். இப்போ நவ் யூ ஹாவ் டு பிரிண்ட் த நேம். அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, பழைய கோடு போங்க, ரெஃபரன்ஸ் கோட் போங்க, Oh, this one. அந்த நெக்ஸ்ட் முன்னாடி டைம். இந்த ஷேரிங் இது வந்து பிளாக் ஆகுது, அந்த லைன் போக அதுதான் முடியல. மறுபடியும்
க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீஷேர் பண்ணுங்க. தெரியல. ம். இல்லை, ஷேர் வந்து மறுபடியும் ஐ மீன் வெளியே வந்துட்டு மறுபடியும் இல்லை. ஷேர் ஆகலையா உங்களுக்கு? ஆகல. அது ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. ஓ. பேஜ். ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டேன். மறுபடியும் மறுபடியும் தெரியுதா உங்களுக்கு? இப்போ ம். நவ் யூ ஹாவ் டு ம். இப்போ வந்து நேம் அப்படிங்கிற நேம் வந்து ம். அந்த ஆர்குமெண்ட்டை கால் பண்றது. நேம் ம். ஈக்குவல் டு ம். get Get underscore my. my underscore name. Now you can ம். declare your Give the name. name. ஸோ இந்த parenthesis நான் கொடுக்க தேவையில்லையா? எங்க இந்த நேமுக்கு டெஃபினேஷன் அந்த இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துருக்குது இல்லையா அது? அங்க அங்க பாருங்க, கரெக்டா பாருங்க அது எப்படி how they are specified. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த இதுலயும் parenthesis கொடுத்துருக்கோம். Right? இப்போ ஓகே இந்த ஓகே. இடத்துல கால் பண்ணும்போது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ம். ம். So you are just declaring. That is ம். why the return function is working. That is how it is ஓகே. working. It is a rule and it is a ம். syntax. Name equal to get underscore my underscore name. Whatever the name, yes. அது ஓகே. Return அது ஆட்டோமேட்டிக்கா getting giving you out ரிமூவ் பண்ணுங்க. ம். அந்த ரெஃபரன்ஸ் கொடுப்போங்க. ரெஃபரன்ஸ் கோட்ல how they are written. அவ்வளவுதான். திருப்பி ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான், அது வந்துடுச்சு. அது என்ட்ரு கொடுத்தாலே வரும் நினைக்கிறேன். ம். ரன் பண்ணுங்க. இப்போ you are getting some warning. The name John is not defined. Explain error. அந்த explain error பண்ணுங்க. So the error method name error is not defined indicates variable John is being used without defining first. ஓகேவா? ரைட் சைட்ல கேவா? ஸோ நேம் ஈக்குவல் டு கெட் அண்டர்ஸ்கோர். அப்போ அந்த அந்த பேரை பாருங்க. How they have declared. Yes. ஆனால் நீங்க எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இதை நம்ம இம்ப்ரூவ் போக முடியும். நீங்க அந்த டைம்ல கரெக்டா பயங்கர ஃபாஸ்டா பிக்கப் பண்ணுங்க. நான் கூட நினைச்சேன் சீக்கிரம் மிஷின் லேர்னிங்லாம் ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே. நவ் இப்போ வெறுமனே நேம் அப்படின்னு ஜஸ்ட் கால் பண்ணுங்க. இன்னொரு பிளாக் ஆஃப் கோட் இப்போ கீழே கொடுக்குறேன் நேம், அவ்வளோதான். அதை நிறுத்துறேன். நவ் ரன் பண்ணுங்க. Okay. So this is called the return function. Then you will be able to reuse this kind of a format anywhere else in your code. So அதனோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அந்த விஷயம் ரிட்டர்ன் அப்படிங்கிற. So you can pass any name, you can pass any sentences, you can pass any kind of numeric values, whatever it you want. ரெஃபரன்ஸ் கோட் போயிட்டு அடுத்து லாம்டா. ஸோ லாம்டா வந்து ஆக்சுவலா பைத்தன்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு, இப்போ இல்லை. பட் எனிவே
we have to learn something about lambda, whether we are using லாம்டான்றது it. ஒரு டூல் லைக் இன் பைத்தன். இப்போ அதை எது ரீப்ளேஸ் பண்ணியிருக்க இப்போ? லேம்டா அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி எவ்வளோ வந்துருச்சு, நிறைய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா. லேம்டான்னு ம். ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. ம். எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் தே ஹேவ் ரீப்ளேஸ்ட். ம். ஸோ ம். லேம்டா இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீசஸ்க்கும் லேம்டான்னு ஒரு ம். சேனல். ம். ம். அது ரொம்ப ஃபேமஸ். அது அது இன்னும் இருக்கு. அது அங்கேயும் அதே மாதிரி தான். லேம்டா ம். எல்லாமே கெட்டிங் அப்டேட்டட். ஸோ ஓகே. இங்கேயும் பைத்தன்ல ஆல்மோஸ்ட் இட் இஸ் அன் அவுட் ஆஃப் டேட் டிஸ்கஷன். பட் ஸ்டில் வில் பி ஏபிள் டு லேர்ன். இட் வில் பி ஒர்க்கிங். இது இந்த ஃபங்க்ஷன் லேம்டா என்னென்னலாம் பண்ணுதோ அதை விட அட்வான்ஸ்டா பண்ற எல்லா ஆப்ஷனுமே அது வந்து நம்ம பார்க்க தான் போறோம். ம். பட் வி நெவர் வி யூஸ் லேம்டாஸ். இட் டசன்ட் ரெக்வயர். அதோட ம். அட்வான்ஸ் அண்ட் அப்ரோச் தான் வந்துச்சு. ஓகே. ஓகே. So one of Python most useful tools is the Lambda expression. Lambda expressions ம். allow us to create anonymous functions. So this ம். basically means we can quickly make add of functions without ம். needing to properly define a function using definition. So define statement இல்லாம, ஸோ இப்போ ஒரு எந்த ஐ மீன் இப்போதைக்கு பைத்தன்ல நீங்க எது பார்த்தாலும் ஒரு ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ம். ம். ஆனா லேம்டால அப்படி இல்லை. லேம்டா ம். கிவ் யூ அ லக்ஸரி. ம். நடுவில் ஏதாவது ஒரு விஷயம் நான் யூஸ் பண்ணணும். ம். அண்ட் லேம்டா கிவ்ஸ் யூ தட் கைண்ட் ஆஃப் ம். ப்ராப்பர்ட்டி. ஸோ ம். அதுக்கான விஷயத்தை நீ ஜஸ்ட் யூ கேன் டூ தட் எக்ஸ்பிரஷன் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் திஸ். ஸோ நீங்க ம். ப்ராப்பராக தான் வந்து போகணுன்ற எந்த ஒரு அவசியம் இல்லை. லேம்டா ஃபங்க்ஷன் ம். யூஸ் பண்ண முடியும். ம். Okay. So this is the key element, I mean key information. So function objects returned by running lambda expressions work exactly the same as those created and assigned by tests. So there is key difference that makes lambda useful in specialized roles. That is called as it's a lambda's body is a single expression, not a block of statements. So lambda is always a single expression. Single expression ஒரே ஒரு லைன் அவ்வளவுதான். It doesn't need a block of state. ஒரு பெரிய ம். பிளாக் அதை யூஸ் பண்ணி தான் லேம்டா ஃபங்க்ஷன் அப்புறம். So Python supports the creation of anonymous functions at runtime using a construct called lambda. So this approach is most commonly used when passing a simple function as an argument to another function. So now we'll just dive into this. Here, define. சாரி. ம். கொஞ்சம் ரொம்ப சிம்பிள் விஷயம் தான். ம். Right. இப்போ நீங்க இதை பார்த்து அந்த டிஃபைன் ஃபங்க்ஷனை இது பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதே ஃபங்க்ஷனை நீங்க ம். வந்து லேம்டா யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். திஸ் இஸ் வாட் தி டிஃபரன்ஸ் இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபைன் ஸ்கொயர் ஆஃப் நம். இந்த ம். இந்த பிளாக் எழுதுங்க. ம். அந்த அவுட்புட் எழுதுங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு 2 லைன் இருக்கு, அதையும். ஸோ ஒரு நிமிஷம். அங்கே வந்து நம்ம ஒரு டைம் ஜஸ்ட் ஆஸ்ட்ரிக்ஸ் கொடுத்தாலே போதும் இல்லை? ஏன் 2 தடவை கொடுத்துருக்கோம் இங்கே? பார்க்கலாம். நீங்க போகலாம்.
result is equal. அங்கே நம்பரிங் கொடுத்துருவா 2ன்னு. ம் அதை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ம் nothing. இப்போ நீங்க கேட்ட கேள்வி, அதாவது நம் ம் ஸ்டார் ஸ்டார் 2. ம் ஓகே. நம்பரோட ப்ரூஃப். இப்போ கீழே அவுட்புட் பார்த்துக்கணும். உங்களுக்கு அவுட்புட் வரல, ஏன்னா நீங்க கம்மா ஒரு எக்ஸ்பிரஷன் சேர்த்து கம்மா ரிமூவ் பண்ணிட்டு வந்து ஓகே. ஸ்கொயர் ஆஃப் 2 அங்க இல்லை, அங்க இல்லை, இங்கெல்லாம் இல்லை. ஸ்கொயர் ஆஃப் 2 கீழே ம் கீழே 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 ம் அது பக்கத்தில் கம்மா கொடுத்துட்டு கம்மா ரிமூவ் பண்ணுங்க. ஓகே ஓகே. நீங்க இப்போ ரன் பண்ணலாம். இல்லை, இன்னும் இருக்கு அந்த கம்மா. கம்மா இருக்கா பாருங்க. எங்க இருக்குன்ற எனக்கு இல்லையே. தெரியுது. இல்லையா? இல்ல இருக்கு. போயிடுச்சு. ஸோ யூஆர் நாட் ரிமூவிங். எனக்கு தெரியல. தெரியலையா? ம் ஓகே. ஓகே, நான் திருப்பி பட் பண்றேன். பட் ஸ்கொயர் ஆஃப் இப்போ ரன் பண்ணுங்க. Now it is not printing the value. இப்போ நீங்க ம் ஸ்கொயர் 3 கொடுத்தீங்கன்னா, ம் இப்போ இங்க பாருங்க ஸ்கொயர் 2 கொடுத்ததும் ம் அந்த 2 வந்து நம் அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆகுது. ம் அதாவது டிஃபைன் ம் ஸ்கொயர் ஆஃப் நம். ம் ஸ்கொயர் ஆஃப் நம்னா எந்த ஓகே நம்பர் கொடுக்குறோமோ அதை ஸ்கொயர் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஓகே ரைட் ஓகே. ம் ஓகே. ம் அப்போ அந்த ஸ்கொயர் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? ரிசல்ட், ஐ ம் மீன் ரிசல்ட் ஈக்குவல் டு நம் ம் ஸ்டார் ஸ்டார், அதுனா ம் டு தி பவர் அர்த்தம். ம் 2 நாட் 2 டு தி பவர் 2. ரைட் ஓகே. ம் ஸ்கொயருக்காக. ஓகே, ம் தட் இஸ் ஆல். எஸ். ஸோ நீங்க எந்த நம்பர் அங்க வைக்கிறீங்களோ, அதாவது ஸ்கொயர் ம் ஆஃப் வேல்யூ 3னா அது ம் 9 ம் ட்ரூன்னு வேல்யூ. ம் 3 டு தி பவர் 2. ஸோ 3 into ம் 3 9. ம் Right? This is how, I mean, that is what the reason behind the double sum. Okay. But இங்க வந்து ரிசல்ட், ஐ மீன் கோடு ஒழுங்கா ஒர்க் ஆகுது. கோட் இஸ் ம் டசன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். அதர்வைஸ் இட் gives you எரர். இப்போ எரர் கொடுக்கும், ஏன்னா இன்டென்டேஷன் ஒழுங்கா இல்லை. ம் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணதே அது ப்ராப்பரா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா? ஓகே. ஆமா ஆமா. ஏன்னா அந்த இல்லை, அந்த பக்கத்துல டேப் அந்த கிரீன் கொடுக்கணும்ல, அது லைன், நான் கொடுக்கலே. ம் இப்போ பாருங்க, மறுபடியும் ரன் பண்ணுங்க. பக்கத்துல கிரீன் டிக் வரும், இங்க பாருங்க. So you got it, but the result you are not, getting the result over ம் here. அப்போ ம் இந்த ரிசல்ட் வரணும்னா என்ன பண்ணணும்? ஓகே, இப்போ ஸ்கொயர் ஆஃப் 3 கொடுத்தீங்கன்னா, இப்போ ம் அடுத்து உங்களுக்கு நம் அப்படின்னு எக்ஸ்பிரஷனை நீங்க வெளியே கொடுத்தாதான் அது அதனோட ம் ரிசல்ட் வரும். ஸோ இது இப்போ இந்த 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 கோடை காப்பி பண்ணுங்க, அந்த பிளாக் ஆஃப் கோடை காப்பி பண்ணுங்க. ம் Paste it in ChatGPT. I want அதை படிங்க, அது என்ன சொல்றாங்க. ம் misplaced
function definition. As a result, the function will not execute the square 3 call when you run this code. Square of 3 வந்து மிஸ்பிளேஸ்னு வருது. ஸோ அந்த கோட்ல பாருங்க, கோடு பாருங்க. ம் கோடு பார்த்தீங்கன்னா ம் ரிட்டர்ன் ரிசல்ட் ரிட்டர்னே யூஸ் ம் பண்றாங்க. ஏன்னா நீங்க ம் ஏற்கனவே ஆல்ரெடி ரிட்டர்னை பத்தி ஒர்க் பண்ணதுனால ரிட்டர்ன் கொடுத்து ம் டோன்ட் ஹேவ் டு வெரி. கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ம் பிரிண்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த 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 இந்த இதுல வந்து உங்களுக்கு யூ வில் கெட் அன் அவுட்புட். அதர்வைஸ் யூ ம் வாண்ட் கெட் அன். ஓகே ஓகே ஸோ ரைட் சைடில் காப்பி கோட்னு இருக்கு. இதே இருக்குன்னா கீழே ம் காப்பி கோடுன்னு இருக்கு. அதை காப்பி பண்ணுங்க. நீங்க கர்சர் ம் அப்படி now paste it in color. உங்களோட இந்த இதுல ரன் பண்ணுங்க. 9. ஸோ நான் பண்ண இதுக்கும் இதுலேயும் என்ன டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக ரெண்டு இதுலேயும்? லைக் பாருங்க, கரெக்டா பாருங்க. ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் 2 வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. நம்பர் ஆஸ்ட்ரிக்ஸ் 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. ம். அது இது பிரிண்ட் அப்படிங்கிறது தான் டிஃபரன்ஸ். அது ஒன்று தான் அதுக்கு. அது ஓகே ஒண்ணு. ம் வேற அதனாலலாம் ஒண்ணு. ஒன்றும் இல்லை. ஸ்பேஸ் டசன்ட் மேட்டர். ஓகே ஆஹா, பிரிண்ட் தானே. பிரிண்ட் மட்டும் மிஸ்ஸிங். ஓகே சரி சரி. So come to the right. So now we can actually write this one. ம் இந்த மேல பாருங்க. Calm down. We can actually write this one. ம் Actually, இது less than a minute. இப்போ இந்த மீட்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, less than a minute கட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரீஜாயின் பண்ணு. ம் Okay. ஓகே சரி சரி. So define square of num colon return num star star 2. ம் So இதை டைப் பண்ணுங்க. உங்களோட டைப் பண்ணுங்க.